ஓடிட்டு முட்டை விடுற கோழி எல்லாம் அங்க போய் முட்டை விடுறது. செய்யறதுன்னு தெரியாம கிடக்குடாப்பா. காத்து என்னடாப்பா, இந்த வீட்டுக்கு இடையக்குள்ள நான் வச்சுக்கிறோம், அதுக்குள்ள காத்து அடிச்சு போடும். எத்தனை கோழிகள் எல்லாத்தையும் வச்சுன்னா குறுக்கால போனா கல்லர் காடரும் வந்து இதுக்குள்ளால எடுத்துக்கொண்டு போகுது. அது வேற பாம்புகளும் வேற. எனக்கு யார் நல்லா செய்வங்கள்னு தெரியல. கனவு பொடிக்கணும் நல்லா செய்வன் தான். அந்த குறுக்காலவோ கூப்பிடுவோம் பார்ப்போம். அதற்கா போன் அடிப்பவங்க நிற்கிறான்னு. இவளுக்கும் வேற வேலையில தேங்காய் பச்சுகளையும் அதுகளையும் இதுகளுக்கு வச்சு காத்து செய்த வேலை. என்ன செய்கிறேன்னு தெரியாங்களுக்கு. கலடே தம்பி. ஆமாடா, அப்ப கந்தையாமி தான்டா பேசுவேன். ஆமாடா, இந்த காத்துகள் எல்லாம் வந்து இந்த கோழி கூடுகள் எல்லாம் மேலாலையும் கீழாலையும் வந்திருக்கு. ஏதோ நீதான் நல்லா செய்வேன்னு சொல்லி அங்க ஆக்கள் கதைச்சினும் அதுக்கு வாரிய வீட்டடிக்கு. ஏடா தம்பிடே, கருத்து கந்தசாமி என்று கேட்டு இந்த ரோட்டு வழியா அதில் வார புள்ளியா வந்து அதில் கேட்டாலே உடனே சொல்லுங்களாப்பா. இந்த கையால வந்து அந்த கையால வாடா. ஓ ஓ ஓ என்னடா அடே கதவு நிலை. கதவு போடத்தான் போகணும்டாப்பா. கதவு போடாமல் கோழிகள் அங்க என்ன போறது? அடே வீட்டுக்கு இல்லையடாப்பா, கோழி கூட்டுக்கூடாப்பா கதவுகள். நீ முதிரை அதுகள் இதுகள் அங்க பெரிய கையில விளக்கு வார. என்னென்ன வேணுமெண்டு நீ வந்து பார்த்தா தான்டாப்பா தெரியும். இங்க வேற நிபுணத்தில் எல்லாம் கிடக்குறேன்ட்டு நானும் அங்க இங்கன்னு பார்த்து சைட்டாலையும் போடணும்டாப்பா, அவுட் சைட்டுக்கும் போடணும். அதுகளுக்கு ஒரு சின்ன கோலும் மாதிரி அடிச்சு விடணும்டாப்பா. ஓ, அது ஒரு சோறு ஒன்று இருக்கிறாப்பா. அது என்ன கண்ட பாட்டுக்கெல்லாம் கொண்டு தோன்றால் நினைக்கிறோம் என்ன துட்டுது ஓடக்கு. மேலாளையில அடைக்கணும் நீ முதல் பா. சரிடா சரிடா. ஓகேடா ஓகே. அவனவே பெரிய வீட்டுக்கு இது கட்ட மாதிரி அவங்க கேட்க, நான் கோழி கூட்டுக்கு கேட்குறேன். அதுகள் எல்லாம் அங்க இங்க பிறந்து போய் அந்த வீடு பக்கத்து வீடு வழியா முட்டை போடுது. நான் இங்க மேசை கொண்டு வைக்கிறது, அது பக்கத்து வீட்டை போய் முட்டையை போடுது. என்ன தெரியுறா, அதுகளும் முட்டை விட்டாலும் தராதுகளா. ஆடப்பா போன் அடிக்கிறேன் தெரியல. இல்ல நிப்போம் கதை ஆறாளண்டு தெரியல. எங்கேயும் வேலைக்கு போகமுன்னா தான் 2 நாள் அடிப்போங்க. வேலை வரைக்க ஓரட்டா வரும். வேலை இல்லாம இருந்தா தேடி கேட்டு அடிக்க வேண்டியா கிடக்கு. கலோ அண்ணன் சொல்லுங்கண்ணே. யார் நீங்க? நான் என்ன சும்மா இப்படித்தான் என்ன ஒரு கொஞ்சம் உரப்பா குரல் கிடக்கு. மற்றும்படி பாமன பச்சை தண்ணி பலகாரண்ணா. ஓ அண்ணன் சொல்லுங்க அண்ணன். யார் அண்ணன்? கந்தசாமி என்னையோ? அவர் கணவதின்ற. சொல்லுங்க அண்ணன். ஏதாவது என்ன வேற உங்கள்ட வீட்டுக்கு? உங்கள்ட பேரை கேட்டால் எல்லாரும் சொல்லுவீனமோ. அண்ணன் எந்த பேரை கேட்டாலும் சொல்லுவீனோ. அண்ணன் எவ்வளோத்துக்கு வரணும்னு சொல்லுங்க அண்ணன். ஓ அதுக்குள்ளால வந்து இதுக்குள்ளால வர வேண்டியது. நீங்க ஃபேமஸான ஆளுண்டாக்காக இதுக்குள்ளால சரியான இடத்த சொல்லுங்க அண்ணன். நான் இன்னும் ஃபேமஸ் ஆகல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமஸ் ஆகிறன் போல கிடக்குது. நேரத்துக்கு ஃபேமஸ் ஆகிடுவன் போல கிடக்கு. சொல்லுங்க அண்ணன். ஓ ஓ ஓ இது நீல கேட்டேன் சகரத்தால் அடிச்சது. சரி என்ன நான் வாரேன் அவ்வளோத்துக்கு. ஓகே 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 ஓகே. பேர் பெரிய ஃபேமஸா? எனக்கு ஃபேமஸ் இல்லையே. ஆரண்டே கந்தையாவி கணவதின்ற இணையதம் மட்டும் சொன்னா தெரியும் தானே. வேற அதுக்குள்ளே ஏதோ ஃபேமஸாம். அந்த கையால வந்து இந்த கையால வாரதாம். இது என்ன சோத்தங்கை பீச்சாங்கை பாக்குற இதே கதையும் வரும். நல்ல சூப்பரான ஆக்களோட வேலையா. சரி சரி, எங்களுக்கு என்ன எங்க வேலை எது காசு உழைச்சா சரி போவோம். குறுக்கால வந்து அதுக்குள்ளால வர சொல்லுவேன். குறுக்களவுவான் கையை அந்த கையால வந்து இந்த கையால வாவா. சரி சரி போயிட்டுருவோம். எங்க வந்துதளோ இல்லையா.